ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொலி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மாணவர் இதுக்குரிய செய்முறை செஞ்சு கொஞ்சம் போடுங்க சார் சொன்னாங்க. இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னாங்க. அப்போ அதுக்காக வேண்டி இந்த வீடியோ தான் செய்கிறேன். இதில் நான் கவனிக்கிறோம் வந்து இது ஒரு கணித செய்கை சம்பந்தமான பேசிக் தான். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதே மாதிரி வர்க்க மூலம், சதுர எண்கள், அதாவது மெக்ஸுடைய பேசிக் விஷயத்தை வச்சு, அடிப்படை விஷயத்தை வச்சு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப லேசான கேள்வி. ஒரு சில நுணுக்கங்கள் பிள்ளைகள் அந்த ஒரு சில நுணுக்கங்களை ஒழுங்காக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மிச்சம் லேசான ஒரு செக்ஷன் இந்த செக்ஷன். இதில் நல்லா கவனிக்கும் பிள்ளைகள். இதில் நிபந்தனை தான், இந்த கேள்வியுடைய ஃபோட்டோ வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். கட்டாயம் பார்த்து போட்டு வந்து கொப்பியில் நோட் பண்ணி போட்டு வீடியோ விளக்கத்தை பாருங்கள். இன்னும் லேசாக விளங்கக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரே ஒரு நிபந்தனை தான், இங்கே ABCGOWSMNE 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்து தான் தெரியும். ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம் படி 1 தொடக்கம் 10 வரையான எண்கள் பயன்படுத்த வேண்டும். ஆசை 1 தொடக்கம் 10 வரையான இலக்கம் பயன்படுத்த வேண்டும். ஒரு எழுத்துக்கு ஒரு இலக்கம். இந்த என்ன தெரிஞ்சு பாருங்க, கழித்தல், பெருக்கல், வர்க்க மூலம், கூட்டல், இதுதான் தெரியும். அப்போ இந்த கணித செயலை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா இந்த எழுத்துக்கூடியபடியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு போல நல்லா கவனிக்கணும். நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் வேண்டும் பிள்ளைகள். இந்த 1 10 வரையுள்ள நம்பரில் நல்லா இருக்கணும். 1 பிரிக்கினா விட 1 வச்சுக்கணும். 1 பிரிக்கினா விட 1 தானே. அப்போ ஒரு நம்பரை, அதாவது 1 இலக்கத்தை அந்த 1 பிரிக்கும் போது வாரபடி 1 அந்த சி மாதிரி பாருங்க. சிக்கு பாருங்க, 1 பெருக்கினா விட 1. அப்போ இதை வச்சு நம்ம சிக்கு 1 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேறு எந்த நம்பர் வராது. 2 பிரிக்கினா 4, 3 பிரிக்கினா 9, அப்படி தான் வரும். அப்போ ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கி அதே நம்பரை விட வருது. ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கி அதே நம்பர் விட வருதுன்னா அது 1க்கு மன்னம் சாத்தியம். சைபருக்கும் சாத்தியம். சைபரை பெருக்கினா சைபர் தான். அன்னைக்கு சைபர் சொல்லலை. 1 10 வரைகள் இலக்கணம் போட சொல்லிருக்கு. சரி, அப்படியே நான் அமைச்சுக்கொள்ளும் நிலையில் அப்போ சிக்கு 1 நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அடுத்த விஷயம் கவனிக்கணும். ஒரு வர்க்க மூலத்துடைய பெருமானம் ஒரு நம்பராக வருது, முழு எண்ணா வருதுன்னா அப்போ சதுர எண் அடிக்கும். சதுர எண்களுடைய வர்க்க மூலத்துடைய பெருமானம் ஒரு முழு எண் அடிக்கும். என்ன நம்ம தெரியும் இல்லை, 1 10 வரை உள்ள அந்த எண்களில் 3 விதமான சதுரம் இருக்கு. எப்படி? 1 1 2 4 3 9. இந்த 3 வந்து சதுர எண் தான். 1 10 வரைக்குள்ள சதுர எண் இந்த 3 தான் இருக்கு. 1 1 2 4 3 9. இதில் நம்ம 1 கண்டுபிடிச்சிருக்கோமே, சிக்கு 1 கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்போ அந்த அதை விட்டுருவோம். அப்போ 2 4 3 9. அப்போ என்ன? 1 4 வர்க்க மூலம் 2 அடிக்கலாம். இல்லை 9 வர்க்க மூலம் 3 அடிக்கலாம். அப்போ ஏக்கு 4 9 வரலாம், ஓக்கு 4 அல்லது 9 வரலாம். அப்போ ஏக்கும் ஓக்கும் 4 வரலாம் அல்லது 9 வரலாம். அதில் வர்க்க மூலம் என்ன? 2 3. அப்போ பிக்கும் டபிள்யூக்கும் 2 வரலாம் 3 வரலாம். இதை வச்சுக்கணும். சரியா? இதை வச்சுக்கொண்டு இப்போ OWAB இதில் எல்லாரும் இந்த இதுக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்த வந்தீங்கன்னா உங்களுக்கு இது WW பெரிய சரிதானே. வாங்க, ஓட வர்க்கம் Wன்னா WW பெருக்க வர விடையும் O தானே. அப்போ இந்த விஷயம் கிளியர் ஆகுது. சதுர எண்களை வச்சு வர விஷயம். சரி, இப்போ நான் என்ன செய்வோம், நம்ம சும்மா போட்டு பார்க்குறோம். சரியா? சும்மா போட்டு பார்ப்போம். என்ன செய்வோம்? இதை 4 அடுக்குமே. ஏ 4 அடுக்கு. ஏ 4 அடுத்துனா பிக்கு விடுன 2. அப்போ ஏ 4 அடுத்தா ஓ 9 அடுக்கணும், டபுளுக்கு விட 3. சரியா? அப்போ 9 வர்க்கம் 3 இப்படி வரும். இதை வச்சு கொண்டு நம்ம வேறு செக் பண்ணி பார்ப்போம். வேறு இடத்த நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம சரியா பிள்ளையா வரணும் நமக்கு விளங்கும். என்ன விளங்கும்? இப்போ உதாரணம் பாங்க, ஏக்கு 4 தானே. ஏக்கு 4 நம்ம இப்படி போட்டிருக்கோம். இந்த 4 போட்டோம். சிக்கு 1 சூழலை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஈக்கு 5 இருந்து தானே. 5ல் 1 கழிச்சுட்டா 4 வரும். 5ல் 1 கழிச்சு 4 வரும். அப்போ ஈக்கு நம்ம இந்த 5 போட்டோம்டா, ஈக்கு 5 வச்சுக்கோம். ஈக்கு 5 வச்சுட்டோம்டா. இப்போ நம்ம என்ன செய்யணும்?
நாம என்னது பிக்கு 2 கேட்கணும். இந்த பிக்கு 2 வருது. பிக்கு 2 போட எஸ்ஸுக்கு 3 வரும். எஸ்ஸுக்கு 3 வரும். 3 2 போட 5. அது சரியா பொறுத்து. இப்ப பிக்கு எத்தனை 2. பிக்கு எத்தனை 2. இப்ப பிக்கு 2 இந்த பிக்கு 2 இருக்கு. பிக்கு 2 இங்க கொஞ்சம் பிக்கு 2 போட்டோம்டா யாரும் யாருக்கு 2 பார்க்கணும். இப்ப ஏக்கு எத்தனை எடுத்துக்கும் 4 எடுத்துக்கும். 4 இருந்து எதை கழிச்சா 2 வரும். 2 கழிச்சா 2 வரும். அப்ப 4 இருந்து 2 கழிச்சா 2 வரும். அப்ப இந்த பி வந்திருக்கணும். இந்த பி வந்திருக்கணும். அப்ப இது எல்லாமே புள்ளை. நம்ம செஞ்ச எல்லாமே புள்ளை. நம்ம செஞ்ச எல்லாமே ஏன் புள்ளை தெரியுமா? ஏன் புள்ளை நாம என்ன எடுத்துலாம ஏக்கு 4 ஓக்கு 9 எடுத்து அப்படிலாம் மாற்றி பார்ப்போமே. ஏக்கு 9 எடுத்து பிக்கு 4 எடுப்போமே. ஏக்கு 9 எடுத்து ஓக்கு 4 எடுத்து மாற்றி பார்க்கணும். ஒற்றைக்கிழமை போக்குறீங்க புழைக்கும். புழைச்ச நம்ம திரும்பி மாற்றி பார்க்கணும். அப்ப ஏக்கு 9 எடுத்தா பிக்கு 3 வரும். அப்ப ஓக்கு 2 வரும். ஓக்கு 2 வரும். அப்ப என்ன 2 தர 2 எத்தனை ஓக்கு 4. டபிள்யூ 2 தானே வச்சுக்கோ. சரி இப்ப என்னது பிக்கு 3 வரும். பிக்கு என்ன வருது 3 வரும். பிக்கு 3 வந்தா சரியா 7 ஜியை கழித்து வர 3. இப்ப ஏக்கு என்ன எடுத்திருக்கோம் 9 எடுத்திருக்கோம். 9 எடுத்திருக்கோம். அப்ப 9 இருந்து 6 கழித்து வர 3. அது சரியா பொருந்து பார்ப்போம். இந்த பாருமே இல்ல சரியா பொருந்த பாருமே. இங்க பாத்தீங்கன்னா பிக்கு எத்தனை எடுத்திருக்கோம் 3 எடுத்திருக்கோம். சரியா பிக்கு 3. சிக்கு எத்தனை 1. சிக்கு விட 1. ஏக்கு விட 9. அப்ப யாரு 1 கழிச்சா 9. 10ல இருந்து 1 கழிச்சா 9. அப்ப அது சரியா பொருந்து போகுது. அப்ப ஈக்கு என்ன 10 இடத்துல இருக்கு. ஈக்கு 10 வருது பாப்போம். அப்ப ஈக்கு 10ண்டா ஈக்கு 10 இந்த போகும். ஈக்கு 10ண்டா பியோட எஸ் கூட்டி வா 10. அப்ப எஸ்க்கு 7 7 3 3 10. அது சரியா பொருந்து போகுது. அப்ப இவ்வளவு முடிஞ்சா இப்ப லாஸ்டா வரும் இதுக்கு வருவோம். இங்க பாருங்க எம் தெரியா பிக்கு விட 3. பிக்கு விட 3. அப்ப 3ஓட எம் கூட்டி வார விட என்ன? இப்ப எந்த நம்பர் அதெல்லாம் சரியா பொருந்தது. எங்கேயும் புழைக்கல. நாம ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு 4 என்றும் ஓக்கு 9 எடுத்துக்கூட இந்த புழைக்குது. அப்ப மாற்றியெல்லாம் சரியா வருது. அப்ப எப்படி பாத்தீங்கன்னா எந்த நம்பர் வராம இருக்கு? சிக்கு 1 வந்துட்டு 2 வராம இருக்கு. என்ன இருக்கு 2 வரல. 5 வரல. பாருங்க 2 வரல 5 வரல. என்ன பாப்போம் ஏக்கு 9 வந்திருக்கு. பிக்கு 3 வந்திருக்கு. அப்ப ஜிக்கு 6 வந்திருக்கு. ஓக்கு 4 வந்திருக்கு. டபிள்யூக்கு 2 வந்திருக்கு. எஸ்ஸுக்கு 7 வந்திருக்கு. எம்முக்கு இன்னும் காணல. எண்ணுக்கு இன்னும் காணல. ஈக்கு 10 வந்திருக்கு. அப்ப 1 2 3 4 5 வரல. 6 வந்திருக்கு. 7 வந்திருக்கு. 8 வரல. 5 வரல. 8 வரல. அப்ப இது நம்ம ரெண்டு கூட்டி வர விடவா எண். அப்ப 5 8 இதுல யாரு பெரிய நம்பர் 8 பெரிய நம்பர். அப்ப எண்ணுக்கு 8 போட்டோம்டா இங்க 5 போட்டோம்டா 5 3 போனா 8. அப்ப எம்முக்கு 5 எண்ணுக்கு 8 என்று சரியா. அப்ப நம்ம ஒரு ட்ரக்ல போட்டு போகக்கூடிய புழைச்சிட்டா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதை மாற்றி போடும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த 4 போட்டு 9 போட்ட புழைச்சிச்சு. அப்ப திருப்பி மாற்றி போகணும். இங்க 9 போட்டு 4 போட்டு சரியா வருது. அப்ப இப்படி ஒரு க்ரோஸ் செக் பண்ணி தான் இந்த கேள்வியை நம்ம செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா இதுக்கு முதல்ல முக்கியமான பேசிக் என்னன்னா ஒன்றால போய் நான் விட உண்டு அதே விட நான் வச்சுக்கணும். அதே மாதிரி சதுர எண்களுடைய வர்க்க மூலம் தான் முழு எண்ல வரும் என்றது நான் வச்சுக்கணும். 9 வர்க்க மூலம் 3 4 வர்க்க மூலம் 2 இது சதுரங்களுடைய வர்க்க மூலம் முழு எண்ல வரும் என்றது நான் வச்சுக்கணும். அப்ப இதை வச்சு ஒன்று கிரிப்போடு செய்யலாம் பிள்ளைகள். அவங்க லேசான கேள்வி கணித செயற்பாடு மேற்கொள்ளக்கூடிய கேள்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏனைய எக்ஸாம் காலம் இருக்கிறதால ஏனைய மாணவன் பெருசும் அடையக்கூடிய வேலை ஷேர் பண்ணுங்க. கற்போனாயிரி கற்றுக் கொடுப்போனாயிரி கற்பவர்களுக்கு உதவி செய்வனாயிரி. நான் ஜிந்தா முஃபாஸ்.